அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது உங்களுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக வரன் அமைய செய்ய வேண்டிய பூஜை முறைகளை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். திருமணம் வேண்டி பிரார்த்தனை செய்பவர்கள் ஸ்ரீரங்கம் செல்லவும். அங்குள்ள சக்கரத்தாழ்வாரை வணங்கிவிட்டு தாயார் சன்னதிக்கு செல்ல வேண்டும். தாயாரை வணங்கி வலம் வந்துவிட்டு ஸ்ரீ அரங்கநாதரை வழிபடவும். இவ்வாறு வழிபட சுக்கிர தோஷம் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும். அடுத்ததாக பிரதோஷ காலத்தில் பானகம் கரைத்து ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு நிவேதனம் செய்து ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை ஸ்துதி சொல்லி பிரார்த்தித்து வரவும். 21 பிரதோஷ காலத்துக்குள் நிச்சயம் திருமணம் நடந்தே தீரும். ஏதாவது ஒரு பிரசித்தி பெற்ற சிவன் தலத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு நவகிரக சன்னதியில் உள்ள குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திர தானம் செய்து நட்சத்திர பெயர், ராசி மற்றும் அவற்றையெல்லாம் சொல்லி அர்ச்சனை செய்து வர வேண்டும். இவ்வாறு 5 பௌர்ணமிகள் செய்து வரவ விரைவில் உங்களுக்கு திருமணம் நடைபெறும். அடுத்ததாக குன்றக்குடி அருகில் இருக்கும் பிள்ளையார்பட்டியில் குகை கோயில் வடக்கு நோக்கி அமைந்துள்ளது. அங்கே நீங்கள் லிங்கத்துடன் விநாயகர் உள்ளார். இவரை சங்கடகர சதுர்த்தி என்று வழிபட்டு வர சங்கடங்கள் நீங்கி திருமணம் நடக்கும். வல்லவ கணபதி வணங்கி வர திருமணம் கண்டிப்பாக நடந்தே தீரும். திருமணம் கைகூட வீட்டில் காலை மாலை தீபமேற்றி வாழைப்பழம் நிவேதனம் செய்து ஸ்லோகத்தை நீங்கள் மனநிலைப்படுத்தி பாட வேண்டும். நாங்கள் கூறும் இந்த ஸ்லோகத்தை கண்டிப்பாக உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு திருமணம் நடந்தே தீரும். தேவ தேவ ஜெகன்மாதா ஜெகனானந்த காரிகே உத்வாக பிரதோத்தயாத்தம் அனுகிரகாம் தேவகி தேவகா வித்மகேகாம். இந்த மந்திரத்தை உங்களால் உச்சரிக்க முடியவில்லை என்றாலும் இதனை ஒலிக்கச் செய்தாவது இதில் காதால் கேட்டாவும் நீங்கள் சொல்லி வர வேண்டும். அடுத்த ஸ்லோகம் என்னவென்றால், காத்யாயினி மகோபாவே மகா காஜோயின் யாத்ரிவரி நந்த கோபாஸ்திம் தேவி பதிமே குருதே நமனே. இந்த மந்திரத்தையும் நீங்கள் கூற முடியவில்லை என்றாலும் அடுத்ததாக இந்த ஸ்லோகத்தை உச்சரித்து அதை கேதால் கேட்டு பின்தொடர்ந்து உச்சரிக்குவோம். உங்களுக்கு விரைவில் திருமணம் நடந்தே தீரும். காலை மாலை தீபம் ஏற்றுவது போல நல்ல மஞ்சளை அரைத்து நல்ல துணியில் நனைத்து திரியாக செய்து நிழலில் உலர்த்தி நெய் தீபம் ஏற்றி வர வேண்டும். கண்டிப்பாக திருமணம் கைகூடும், நினைத்தது நடக்கும். அடுத்ததாக ராஜரிஷி சுவாமிக்கு, அதாவது விஸ்வாமித்திரருக்கு என்று தனி ஆலயம் விஜயபதி என்ற ஊரில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு ராஜரிஷியின் அஸ்தானம் உள்ளது. அமாவாசை நாட்களில் நன்கு கடலில் குளித்து ரிஷி வழிபடுவோருக்கு 7ஆம் தை அமாவாசை, ஆடி அமாவாசை சிறப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது. திருநெல்வேலி நாகர்கோயில் வழித்தடத்தில் வள்ளியூர் சிலர் இறங்கி ராதாபுரம் வழியாக விஜயபதி செல்லவும். திருச்செந்தூர் கன்னியாகுமரி சுற்றுவழி மார்க்கத்திலும் செல்லலாம். விஜயபதியிலே இறங்கி அங்கு நீங்கள் வணங்கி இந்த தலை ஊழ்வினை தோஷத்தை நீக்கி விரைவாக உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கும். அடுத்ததாக மாங்காடு அம்மன். தொழிற்பிரச்சனையால் மனக்கலக்கம் அடைபவர்கள் செவ்வாய்க்கிழமை என்று மாங்காடு வந்து தொழிற்பிரச்சனை தீரும் 6 செவ்வாய்க்கிழமையில் வர காரிய சித்தி கிடைக்கும். அதாவது 6 செவ்வாய்க்கிழமைகள் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல செய்தி இருக்கிறது. திருமண தடை உள்ளவர்கள், கணவன் மனைவி பிரச்சனையில் உள்ளவர்கள் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமையில் தொடர்ந்து மாங்காடு சென்று அம்மனை பிரார்த்தித்து வர வேண்டும். உங்களுக்கு அவ்வாறு திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடக்கும். இங்குள்ள ஆலயத்தின் முன்புறம் மஞ்சள் சரட்டில் மஞ்சள் கிழங்கு இணைத்து கட்டி வர கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும் உங்கள் விருப்பப்படி. ஸ்ரீ சக்கர அமைப்பு ஆதிசங்கரலா ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. ஆமை வடிவத்தை பீடமாக அமைத்து அதன் மீது 3 படிகளை ஏற்படுத்தி அதன் மேற்புறத்தில் 16 இதழ்கள் கொண்ட தாமரை வடிவமைத்து தாமரையின் மேற்புறம் ஸ்ரீ சக்கரத்தை தத்துவத்தை பிரதிஷ்டியாக கொண்டது இந்த எந்திரத்தின் சிறப்பு 43 தேவதைகளை குறிக்கும் பொருட்டு முக்கோணங்களாக அமைக்கப்பட்டுள்ளது. இது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகும். மேலும் 8 வகை மூலிகைகளால் இந்த சக்கரம் திருஷ்டிக்கப்பட்டுள்ளது. மூலிகையினால் ஆன இந்த சக்கரத்திற்கு அபிஷேகம் செய்வதில்லை. ஜவ்வாது, புனுகு, சந்தனம் சாத்தி குங்குமத்தால் அர்ச்சனை செய்கிறார்கள். உங்களுடைய பிரச்சனை எது என்று தீர்மானிக்கவும். தொழில் பிரச்சனையாக இருப்பின் அம்மனை வழிபட செவ்வாய்க்கிழமையை தேர்ந்தெடுக்கவும். திருமண பிரச்சனையாக இருப்பின் ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி இந்த கிழமையில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும்.
உதாரணமாக வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்தால் 6 வார காலமும் வெள்ளிக்கிழமையே போக வேண்டும். முதல் வாரம் வெள்ளிக்கிழமை அன்று வெற்றிலை, பாக்கு, பழம், தேங்காய், புஷ்பம் 2 எலுமிச்சம்பழங்கள் எடுத்துச் செல்லவும். பூஜை முடிந்தவுடன் அர்ச்சகர் உங்களுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும் தருவார். மற்றொரு அம்மனை பாத்திரத்தில் சமர்ப்பிப்பார். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.